The thermodynamics part 5 first law of thermodynamics statement, different statements, then the relation between delta H and delta U, followed by some problems on the relation between delta H and delta U have been solved. Part 5 thermodynamics first law of thermodynamics are the statements, delta H delta E அதை பேஸ் பண்ண சில ப்ராப்ளம்ஸ் இதை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பார்ட் 5 ஆஃப் தெர்மோடைனமிக்ஸில் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் டிஃபரெண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ், டெல்டா ஹெச் டெல்டா யூ ரெண்டுக்குள்ள ரிலேஷன், அந்த ஈக்குவேஷன் பேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் இதை சால்வ் பண்ணியிருக்கோம். The first law of thermodynamics, the first law of thermodynamics, thermodynamicsல முதல் விதி 0th law முடிச்சிருக்க வரைக்கும் இது ஆக்சுவலாக சீரியல் நம்பர் படி இரண்டாவது விதி, பட் நேம் பொறுத்த வரைக்கும் இது ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ்னு பேர். ஆக்சுவலாக இங்கே தான் தெர்மோடைனமிக்ஸே உண்மையிலேயே ஆரம்பிக்குது. தெர்மோடைனமிக்ஸ் ஃபர்ஸ்ட் லா எதை டீல் பண்ணுதுன்னா, internal energy U, its change delta U, the quantity of heat absorbed or given out Q, and the work done by the system or on the system. இந்த மூணு ரிலேட் பண்ணக்கூடியது தான் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். அதில் டிஃப்ரெண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் இந்த லா சொல்லலாம். ஒரு 5 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு 6th ஸ்டேட்மெண்ட், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டேட்மெண்ட், மேத்தமேட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட், அது ஃபஸ்ட்லா அதை தனியாக எழுதணும்னா அந்த மேத்தமேட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டை பேஸ் பண்ணி தான் நமக்கு எல்லா எக்ஸ்ப்ளனேஷன், எல்லா ப்ராப்ளமும் வரும். இந்த ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். திஸ் இஸ் கால்ட் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி, லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி, லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ்ன்னு பார்க்குறோம். அதே மாதிரி தான் மாஸுக்கு ஈக்குவலாக தான் இங்கே எனர்ஜி போடுறோம். இங்கே லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி அப்படின்னு என்ன அர்த்தம்? எனர்ஜி கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நார் பி டெஸ்ட்ராய்ட். எனர்ஜி கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நார் பி டெஸ்ட்ராய்ட். இந்த ஆற்றலை அல்லது ஆக்கவோ அல்லது அழிக்கவோ முடியாது. அப்போ கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜிங்கிறது எனர்ஜி கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நார் பி டெஸ்ட்ராய்ட், ஆற்றலை ஆக்கவோ அல்லது அழிக்கவோ முடியாது. அப்போ என்ன செய்யலாம்? All forms of energy are interconvertible. All forms of energy are interconvertible. We can transform one energy or one form of energy into another form. That's called transfer of energy from one form to another form. Transfer of energy from one form to another form. அந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா, நமக்கு கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜிங்கும் போது டோட்டல் எனர்ஜி ஆஃப் த யூனிவர்ஸ் ஷுட் ரிமைன் கான்ஸ்டன்ட். அதனால் ஒரு பர்டிகுலர் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எனர்ஜியில் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குது. நம்ம ஒரு ஃபார்மில் இன்னொரு ஃபார்ம் மாற்றிட்டு இருக்கும்போது ஒரு ஃபார்மில் எவ்வளோ எனர்ஜி குறையுதோ அதே அளவு எனர்ஜி தான் இன்னொரு ஃபார்மில் அது அப்பியர் ஆகணும் அல்லது உருவாகணும். அதுதான். அப்போ ஒரு ஃபார்மில் எந்த அளவுக்கு எனர்ஜி குறையுதோ, டிஸப்பியர் ஆகுதோ, அதே அளவுக்கு தான் நமக்கு இன்னொரு ஃபார்மில் அப்பியர் ஆகணும். இங்கே குறையிறது எவ்வளவு, அதே அளவுக்கு அங்கே கூடணும். அந்த ரெண்டு அமௌண்ட்டும் ஈக்குவலாக இருக்கும், அவ்வளோதான். பட் ஒரு இடத்துல டிஸப்பியர் ஆகுது, இன்னொரு இடத்துல அப்பியர் ஆகுது, அவ்வளோதான். ஸோ ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் எனர்ஜி ஆர் இன்டர்கன்வர்ஷியல். When one form of the energy is converted into another form, what's the condition? That means when certain amount of energy disappears in one form, the same amount of energy should appear in the other form. When certain amount of energy in one form disappears, the same amount of energy should appear in the other form. இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் பொழுது ஒரு குறிப்பிட்ட அளவு ஆற்றல் ஒரு ஃபார்மில் குறைஞ்சதுன்னா அதே அளவு ஆற்றல் வேறொரு ஃபார்மில் வேறொரு உருவத்தில் நமக்கு கிடைக்கணும். அதுக்கு தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எனர்ஜியில் 2 இருக்குது. ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் எனர்ஜி ஆர் இன்டர்கன்வர்ஷிபிள். பண்ண முடியும்,
பண்ணும்போது என்ன கண்டிஷன்ஸ், இந்த கண்டிஷன்ஸ். T stands for total energy. யூனிவர்ஸ், ஒரு யூனிவர்ஸ் எடுத்தோம்னா தெரியுது, சிஸ்டம் ப்ளஸ் சரௌண்டிங்ஸ் சேர்த்து தான் யூனிவர்ஸ். சிஸ்டத்துக்கு எனர்ஜி லாஸ் ஆச்சுன்னா அது சரௌண்டிங்ஸ் எடுத்துக்கணும், சரௌண்டிங்ஸ் லாஸ் ஆச்சுன்னா சிஸ்டம் எடுத்துக்கணும். அண்ட் தேர்ஃபோர் த டோட்டல் எனர்ஜி ஆஃப் தி யூனிவர்ஸ், which is nothing but the system and the surroundings, should be constant. Total energy of the universe should be constant. இது கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். When you take an isolated systems, isolated system அல்லது insulated systems பார்த்துருக்கோம். அதை எடுத்தால் கூட the total energy of the isolated system should be constant. இதுவும் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். இது எல்லாமே ஃபர்ஸ்ட் லாவோட டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் எனர்ஜி, ஃபர்ஸ்ட் லாவோட டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் தி ஸ்டேட்மெண்ட், ஃபர்ஸ்ட் லாவோட டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் தி ஸ்டேட்மெண்ட். Energy can neither be created nor be destroyed. All forms of energy are interconvertible. When a certain amount of energy disappears in one form, the same amount of energy should appear in the other form. The total energy of the universe should be constant. Universe is nothing but the system plus surroundings. The energy of the isolated system also should be constant. Different statement கொடுத்துருக்கோம். இன்னும் ஒரு ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட் ஒன்று சொல்லிட்டு மேத்தமேட்டிக்கல் ஃபார்ம் போகும். Before the enunciation of first law, the scientists were trying to construct a machine. நமக்கு மிஷினுங்கிறது தெரியும், மிஷினுங்கிறது எனர்ஜி கொடுத்தோம்னா அது ஒர்க்காக மாற்றும். ஆனால் ஃபஸ்ட் லா வரதுக்கு முந்தையே என்ன பண்ணாங்க, எல்லா சயின்டிஸ்ட்டும் ஒரு என்ஜின் ஒன்று தயார் பண்ணணும். அது வந்து எப்படி செய்யணும், ஒர்க்கு செய்யணும் அது. ஆனால் எனர்ஜி சப்ளை பண்ணக்கூடாது. நம்ம we don't supply energy, but I want or we want the engine to do work. ஒரு எனர்ஜி இருக்குது, ஒரு என்ஜின் இருக்குது, எனர்ஜி கொடுக்கக்கூடாது அல்லது கொடுக்க மாட்டேன், அது ஒர்க் பண்ணும். அது மாதிரி ஒரு என்ஜின் இருக்குமான்னு ட்ரை பண்ணி பார்த்தாங்க, கிடைக்கல. அதுதான் பர்பச்சுவல் மோஷன் மெஷினா ஃபஸ்ட்டு கைன்னு பேர். இட் வாஸ் ஹைலி இம்பாசிபிள் டு கன்ஸ்ட்ரக்ட் எ மெஷின் விச் வில் ஒர்க் வித்தவுட் அப்சார்விங் எனர்ஜி. எனர்ஜி அப்சார்வ் பண்ணாமல் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு என்ஜினை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியாது. அதுவும் நமக்கு இந்த கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜியில் தான் வருது. அப்படி ஒரு என்ஜின் இருந்துச்சுன்னா we are creating energy அர்த்தம். we are creating energy. we cannot create energy, we cannot destroy energy. எனர்ஜி கிரியேட் பண்ண முடியாது, டெஸ்ட்ராய் பண்ண முடியாது. அதனால் அந்த மாதிரி ஒரு என்ஜினை தயார் பண்ண முடியாது. இது ஃபர்ஸ்ட் லாவோட முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட். இந்த ஃபர்ஸ்ட் லாவோட மேத்தமெட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது இதுதான், ஜஸ்ட் சில சிம்பிள்ஸ் தான். U already we know that it is internal energy and delta is the change in internal energy. Change in internal energy. Q quantity of heat and W work. Delta U is equal to Q plus W ங்கிறது மேத்தமெட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் தான் ஃபர்ஸ்ட் லா. இந்த ஸ்டேட்மெண்ட் நம்ம எப்படியுமோ மாற்றிக்கலாம், வசதிக்கு தகுந்த மாதிரி எப்படியுமோ மாற்றிக்கலாம். இங்கேயும் ஜஸ்ட்டு மாற்றி பார்த்துருக்கேன். Q is equal to போட்டோம்னா டெல்டா U மைனஸ் டபிள்யூன்னு வரும். நமக்கு எந்த சமயத்தில் எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படி யூஸ் பண்ணிக்கலாம், தப்பே கிடையாது. பேசிக்கலாக இதுதான் கரெக்ட் ஈக்குவேஷன்ஸ். இந்த ஈக்குவேஷனில் ஒன்று என்ன மீனிங் கொடுக்குதுன்னு பார்க்கலாம். இந்த டெல்டா யூக்கு வந்து சைன் கிடையாது, we assume it is positive. ஸோ டெல்டா யூ மீன்ஸ் இன்க்ரீஸ் இன் இன்டர்னல் எனர்ஜி. அப்படியே டெல்டா யூ போட்டதுனால எது மீன் பண்ணுது, இன்க்ரீஸ் இன் இன்டர்னல் எனர்ஜி, இன்க்ரீஸ் ஆகுது. க்யூக்கு முந்தி ப்ளஸ் இருக்குது, அதனால் இந்த குவான்டிட்டி ஆஃப் ஹீட் விச் இஸ் அப்சார்ப்ட் பை தி சிஸ்டம்ஸ். க்யூக்கு முந்தி பாசிட்டிவ் இருக்கிறதுனால இட் இஸ் த குவான்டிட்டி ஆஃப் ஹீட் அப்சார்ப்ட் பை தி சிஸ்டம்ஸ். டபிள்யூ நம்ம முதலே படிச்சிருக்கோம், கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் டபிள்யூங்குது ஒர்க் டன் பை தி சிஸ்டமாக இருந்துச்சுன்னா அது நெகட்டிவில் இருக்கணும், இங்கே பாசிட்டிவ் இருக்குன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒர்க் இஸ் டன் ஆன் தி சிஸ்டம்னு அர்த்தம். ஒர்க் இஸ் டன் ஆன் தி சிஸ்டம், நாட் பை தி சிஸ்டம்ஸ். அப்போ நமக்கு இதில் என்னென்ன டேர்ம்ஸ் வருது, டெல்டா யூ இன்க்ரீஸ் இன் இன்டர்னல் எனர்ஜி, க்யூ குவான்டிட்டி ஆஃப் ஹீட் இட்ஸ் இஸ் அப்சார்ப்டு, அப்சார்ப்டா அல்லது இவால்வ்டா கரெக்டாக சொல்லிவிடும். டபிள்யூ ப்ளஸில் போட்டதுனால ஒர்க் டன் ஆன் தி சிஸ்டம்ஸ். இதுதான் மேத்தமெட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட். இங்கே மாற்றி போட்டோம்னா Q is equal to delta U minus W வரும்போது Q stands for quantity of heat. இது பெட்டர் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கும். That is equal to delta U minus W.
அப்போ Q is equal to delta U minus W போட்டால் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, ஒரு சிஸ்டம் இருக்குது, அது என்ன பண்ணுது, certain quantity of heat வாங்குது, Q வாங்கி என்ன பண்ணுது, டெல்டா U ப்ளஸில் இருக்கிறதுனால அதில் இன்டர்னல் எனர்ஜியை கொஞ்சம் ரைஸ் பண்ணிக்குது, மீதி இருக்கிறத அது ஒர்க் பண்ணுது, மைனஸ் டபிள்யூங்கிறதுனால மீதி இருக்கிறதுல ஒரு பகுதி என்ன பண்ணுது, அது ஒர்க் பண்ணுது. அப்போ வாங்குகிற ஹீட்டை ரெண்டாக பிரித்து, ஒன்று இன்க்ரீஸ் இன் இன்டர்னல் எனர்ஜி, இன்னொன்று ஒர்க் டன் பை தி சிஸ்டம், ரெண்டுக்குமே யூஸ் பண்ணிக்குது. இதெல்லாம் ஃபர்ஸ்ட் லாவோட டிஃப்ரெண்ட் கண்டிஷனில் நம்ம என்ன பண்ண போகிறோம், டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ்ங்கிறது டெல்டா U is equal to Q plus Wங்கிறது போதும். இது ஆல்டர்னேட்டிவ் ஃபார்ம் ஆஃப் தி சேம் ஈக்குவேஷன்ஸ். இந்த ஃபர்ஸ்ட் லா தெர்மோடைனமிக்ஸை நம்ம டிஃப்ரெண்ட் கண்டிஷன்ஸில் அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். The first case is isothermal reversible expansion of ideal gas. இங்கே நமக்கு என்னென்ன அசியூம் பண்ணியிருக்கோம், the gas is ideal, எக்ஸ்பேண்ட் ஆகுது, ரிவர்சபிள் கண்டிஷனில், ஐசோதர்மல் டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட். இப்போ ஃபர்ஸ்ட் லாவோட ஸ்டேட்மெண்ட் டெல்டா U is equal to Q plus Wன்னு இருக்குது. இப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி மாறப்போகுதுன்னு பார்க்க போகிறோம். ஐசோதர்மல் ரிவர்சபிள் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் ஐடியல் கேஸ்ன்னு சொல்லணும், கட்டாயமாக மாற்றக்கூடாது. ஐடியல் கேஸாக இருந்தால் மட்டும் டெல்டா U is equal to 0 ஆகிடும். delta is equal to 0. They have been proved. And therefore, the equation delta U becomes 0. 0 is equal to Q plus W. We can modify these equations. Q is equal to minus W. So, upon the equation of delta U 0 ஆகுது, 0 is equal to Q plus W. So, Q is equal to minus W ஆகுது. இதான் நமக்கு கன்க்ளூஷன்ஸ். இந்த கன்க்ளூஷன் வச்சுக்கிட்டு தான் என்ன பண்ண போகிறோம், சில எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க போகிறோம். இந்த கன்க்ளூஷன் வச்சுட்டு சில எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க போகிறோம். இதில் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு எக்ஸாம்பிளாக எனக்கே ஒரு இன்கம் வருதுன்னு வச்சுக்கோ. ஐ ஹாவ் சம் இன்கம் ருப்பீஸில், ஐ ஹாவ் சம் எக்ஸ்பென்சஸ் அது ருப்பீஸில், ஐ ஹாவ் சேவிங்ஸ். இதெல்லாம் என்னோடய பர்சனல் டேட்டா. என்னோடய இன்கம், என்னோடய எக்ஸ்பெண்டிச்சர், என்னோடய சேவிங்ஸ் கரஸ்பாண்டிங்காக தெர்மோடைனமிக்ஸ் ஒரு சிஸ்டம் எடுத்துட்டோம்னா அந்த சிஸ்டத்துக்கும் இன்கம் இருக்குது, அது Qன்னு பேர். அந்த சிஸ்டத்துக்கு எக்ஸ்பெண்டிச்சர் இருக்குது, அது செய்கிற ஒர்க் டபுள்யூன்னு பேர். அந்த சிஸ்டத்துக்கு சேவிங்ஸ் இருக்குது, அது இன்டர்னல் எனர்ஜி ரைஸ் பண்ணிக்கலாம். ஸோ பர்சனலாக பார்த்தோம்னா இன்கம், எக்ஸ்பெண்டிச்சர், சேவிங்ஸ் வருது. தெர்மோடைனமிக்ஸ் சிஸ்டத்தை எடுத்தோம்னா அதில் கரஸ்பாண்டிங்காக QW டெல்டா Uன்னு வருது. இதில் நமக்கு ஒரு சில எக்ஸாம்பிள் போட்டோம்னா நமக்கு ஈஸியாக புரியும். இந்த ஈக்குவேஷன் என்ன கற்றுக் கொடுக்குது அப்படின்னா, இந்த கண்டிஷனில் டெல்டா U 0ங்கிறதுனால Q is equal to minus Wன்னா, minus Wங்கிறது work done by the systems. So, நல்லா கவனிங்க, entire amount of heat which is absorbed by the system, the entire amount of heat which is absorbed by the systems is completely used for doing work. எவ்வளோ ஹீட்டை வாங்கிச்சு, ஒரு 400 ஜூல் வாங்கியிருக்குது. எவ்வளோ வேலை செஞ்சிச்சு, 400 ஜூல். ஏதாச்சும் அதில் கொஞ்சம் எனர்ஜினால் வச்சுக்கிட்டு இருக்குதா அதோட இன்டர்னர்ஜி ரைஸ் பண்ணுறதுக்குன்னா இல்லை, டெல்டா is equal to 0. அப்போ 400 ஜூல் வாங்கி அது 400 ஜூல் ஒர்க் பண்ணிடுச்சுன்னா நத்திங் இஸ் சேவ்டு, நத்திங் இஸ் தேர். அதுதான் அந்த என்டையர் அமௌண்ட் ஆஃப் ஹீட் இஸ் கன்வெர்டட் இன்டு ஒர்க். இதுக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, எனக்கு ஒரு இன்கம் இருக்குது, ஒரு 400 ருபீஸ் எனக்கு இன்றைக்கி வந்திருக்குது. எனக்கு நான் இது சேவ் பண்ணவே இல்லை. என்ன காரணம், நான் செலவு பண்ணது 400 ருபீஸ். எனக்கு வந்தது 400 ருபீஸ், செலவு பண்ணது 400 ருபீஸ். எவ்வளோ மீதி இருக்கும், சேவிங்ஸ் எவ்வளோ, 0. இது நமக்கு ஒரு ஈஸியாக ஒரு அனாலஜி நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக. 400 எனக்கு வந்துச்சு, 400 செலவு பண்ணிட்டேன், அதனால் என் கையில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்கும்னா 0 பேலன்ஸ், நோ சேவிங்ஸ். இது தான் இங்கே ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஸ்டேட்மெண்ட்டில் கொடுக்குறோம். இது கேஸ் 1. கேஸ் 2 ஐசோகோரிக் ப்ராசஸ். கோர் மீன்ஸ் வால்யூம், சேம் வால்யூம். வால்யூம் ஷுட் பி கான்ஸ்டன்ட். எப்போ வால்யூம் கான்ஸ்டன்ட்டோ அப்போ என்ன ஆகிடுது, டெல்டா V is equal to 0ன்னு ஆகிடும். என்ன ஆகிடும், டெல்டா V is equal to 0ன்னு ஆகிடும். டெல்டா V 0 ஆகிடுதுன்னா ஒர்க்கும் 0 ஆகிடும். பிகாஸ் ஒர்க்குங்கிறது என்னென்னா P டெல்டா V, அதனால் ஒர்க்கும் 0 ஆகிடும். அப்போ கேஸ் 2ல் ஐசோகோரிக் ப்ராசஸில் V கான்ஸ்டன்ட் சொன்னோம்னா டெல்டா V 0, அதனால் ஒர்க்குங்கிறது P இன்ட்டு டெல்டா V, அதுவும் 0 ஆகிடுது. அப்போ எப்போ இந்த W 0 ஆகுதோ அப்போ இந்த ஈக்குவேஷன் ஆகிடும் டெல்டா U is equal to Qன்னு ஆகிடும். therefore the equation is reduces to delta U is equal to Q. இதை நம்ம ஸ்பெசிஃபிக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா,
டெல்டா யூ இஸ் ஈக்குவல் டு கியூன்னு ஆகிடுது. அதனால் இதை நம்ம கொஞ்சம் மாடிஃபை பண்ணி எழுதணும்னா இந்த கியூ வந்து குவான்டிட்டி ஆஃப் ஹீட் அப்சார்ப்ட் பை தி சிஸ்டம்ஸ், ஏன்னா ப்ளஸ் போட்டிருக்குது. டெல்டாங்கிறது இன்க்ரீஸ் இன் இன்டர்னல் எனர்ஜி, அதுவும் ப்ளஸில் இருக்குது. பட் எந்த கண்டிஷன் சொன்னீங்கன்னா கான்ஸ்டன்ட் வால்யூமில், அதனால் கியூக்கு அப்புறம் இந்த கேபிட்டல் விங்கிற ஒரு லெட்டரை சேர்த்துட்டோம்னா கியூவி அப்படின்னு சிம்பிளை மாற்றிக்கலாம் கியூக்கு பதிலாக. தட் மீன்ஸ் the quantity of heat absorbed by the systems under constant volume conditions. அப்போ கான்ஸ்டன்ட் வால்யூமில் எவ்வளோ ஹீட் வாங்குதோ அப்போ அது முழுக்க என்ன பண்ணுது, இன்டர்னல் எனர்ஜியை ரைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்குதுன்னு அர்த்தம். ஸோ இந்த கேஸில் ஒர்க்கு 0. அப்போ நமக்கு இங்கே என்ன ஆகுது, ஒரு 400 ஜூல் ஹீட் வாங்கியிருக்கு அப்படின்னா அது எந்த வேலையும் செய்யலை. அந்த 400 ஜூலில் முழுக்க அப்படியே இன்டர்னல் எனர்ஜியை ரைஸ் பண்ணுறதுக்கு பயன்படுத்திக்குது. ஸோ த டோட்டல் குவான்டிட்டி ஆஃப் ஹீட் அப்சார்ப்ட் பை தி சிஸ்டம்ஸ் இஸ் ஈக்குவல் டு தி டோட்டல் இன்க்ரீஸ் இன் இன்டர்னல் எனர்ஜி. அது எவ்வளோ ஹீட் வாங்கிச்சு அது முழுக்க இன்டர்னல் எனர்ஜியை ரைஸ் பண்ணுறதுக்கு பயன்படுத்திக்குது. இது செகண்ட் கேஸ். நம்ம அந்த எக்ஸாம்பிள் பொறுப்படி பார்த்தோம்னா இங்கே 400 ருபீஸ் எனக்கு இன்கம் வந்துருக்குது, நான் எந்த செலவும் செய்யலை. ஏன்னா டபுள் இஸ் ஈக்குவல் டு 0 எக்ஸ்பெண்டிச்சர்னா தெர்மோடைனமிக்ஸில் டபுள் எங்களுக்கு போட்டிருக்கோம். அந்த சிஸ்டம் இந்த வேலையை செய்யலை, அதே மாதிரி நான் இந்த செலவு செய்யலை அப்படின்னா எப்போ நமக்கு அந்த சேவிங்ஸ் எப்போ நமக்கு அந்த செலவு இல்லையோ அப்போ என்ன ஆகிடுது, முழுக்க முழுக்க சேவிங்ஸ் ஆகிடுது. அப்போ 400 எனக்கு இன்கம் வந்துச்சு, நான் செலவே பண்ணல, அப்படியே எனக்கு சேவிங்ஸ் ஆகிடுது. அதுதான் கேஸ் 2. கேஸ் 3 adiabatic conditions. Adiabatic முதல்ல உங்களுக்கு தெரியும், Q is equal to 0. That means the system is insulated or isolated, therefore no heat enters the systems, no heat leaves the systems. சரௌண்டிங்ஸ்லேருந்து சிஸ்டத்துக்கோ சிஸ்டத்துலேருந்து சரௌண்டிங்ஸ்க்கோ ஹீட் எக்ஸ்சேஞ்ச் இருக்கக்கூடாது. Q is equal to 0ங்கிறது adiabatic conditions. எப்போ இந்த ஈக்குவேஷனில் Q is equal to 0 அப்போ டெல்டா இஸ் ஈக்குவல் டு டபுள்னு மாறும். எப்போ Q is equal to 0 டெல்டா இஸ் ஈக்குவல் டு டபுள்னு மாறிக்குது. இந்த ஈக்குவேஷன் கிடைச்சா கூட என்ன பண்ணுறோம், ஃபார் கன்வீனியன்ஸ் we can modify this equation putting minus signs on either side. மைனஸ் டெல்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டபுள்னு மாற்றிக்கிறேன். என்னென்னா எனக்கு முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் மைனஸ் டபுள்யூ தான் எனக்கு. மைனஸ் டபுள்யூ மீன்ஸ் ஒர்க் டன் பை தி சிஸ்டம்ஸ். அப்போ இந்த சிஸ்டம் வேலை செய்யுது. எந்த கண்டிஷன் வேலை செய்யுது, adiabatic கண்டிஷன் வேலை செய்யுது. adiabatic கண்டிஷனில் Q is equal to 0 நம்ம எந்த ஹீட்டும் கொடுக்கல, இருந்தாலும் சிஸ்டம் வேலை செய்யுது. அப்போ அதுக்கு வேண்டிய எனர்ஜி எங்கேருந்து கிடச்சிருக்கணும், நம்ம கொடுக்காத போது எங்கேருந்து கிடைக்குது, எங்கேருந்து கிடச்சிருக்கணும், மைனஸ் டெல்டா யூ. ப்ளஸ் டெல்டா யூனா இன்க்ரீஸ் இன் இன்டர்னல் எனர்ஜி, மைனஸ் டெல்டா யூனா டிக்ரீஸ் இன் இன்டர்னல் எனர்ஜி. அப்போ adiabatic கண்டிஷனில் ஒரு சிஸ்டம் வேலை செஞ்சுதுன்னா மைனஸ் டபிள்யூ, அது இன்டர்னல் எனர்ஜி குறையத்தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. இதுதான் அந்த 3வது ஸ்டேட்மெண்ட்டோட conclusions. So under adiabatic conditions the work done by the systems results in the decrease of its internal energy. வேலை செய்தா adiabatic conditionல செய்யட்டும், யார் செய்கிறா, சிஸ்டம். அப்போ அதில் இன்டர்னல் எனர்ஜி குறையத்தான் செய்யும். இது ஜென்ரல் கான்செப்ட். நம்ம இங்கே அப்ளை பண்ணி பார்த்தோம்னா நமக்கு Q is equal to 0ன்னா இங்கே Qங்கிறது இன்கம் போட்டோம். இந்த 3வது கேஸில் எனக்கு இன்கமே கிடையாது, அன்னைக்கு பார்த்து எனக்கு இன்கமே கிடையாது. ஆனால் எனக்கு எக்ஸ்பெண்டிச்சர் செலவு பண்ணுறேன், அதான் மைனஸ் டபுள். எவ்வளோ செலவு பண்ணுறேன், 400 ருபீஸ் செலவு பண்ணுறேன். அன்றைக்கி இன்கமே கிடையாது, பட் செலவு பண்ணுறது 400 ருபீஸ்னால் எனக்கு அந்த பணம் எங்கேருந்து வந்திருக்கணும், இன்கம் 0 அன்றைக்கி. எங்கேருந்து வந்திருக்கணும், என்னோடய பழைய சேவிங்ஸ்லேருந்து நான் எடுத்து யூஸ் பண்ணியிருக்கணும். அதனால் எனக்கு இன்கம் இல்லாத ஒரு சமயத்தில் நான் செய்கிற செலவு எல்லாமே என்னோடய சேவிங்ஸ்லேருந்து எடுத்துருக்கணும். அதே தான் இங்கே அனாலஜி. ஸோ அண்டர் adiabatic conditions if work is done by the systems it results in the decrease of its internal energy. adiabatic கண்டிஷனில் அந்த சிஸ்டம் வேலை செஞ்சிச்சுன்னா அதோட இன்டர்னல் எனர்ஜி குறையுது. இதில் முக்கியமான ஒரு கன்க்ளூஷன் என்னென்னா, எப்போ adiabatic கண்டிஷனில் அந்த சிஸ்டம் வேலை செய்யுதோ அப்போ அதோட இன்டர்னல் எனர்ஜி குறையுதோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இன்டர்னல் எனர்ஜிக்கும் டெம்பரேச்சருக்கும் ரிலேஷன் இருக்குது. இந்த இன்டர்னல் எனர்ஜி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர். When the internal energy decreases,
then the temperature must decrease. இது முக்கியமான ஒரு கன்க்ளூஷன்ஸ். ஸோ அடியபேட்டிக் கண்டிஷனில் ஒரு சிஸ்டம் வேலை செஞ்சிச்சுன்னா அதோட இன்டர்னல் எனர்ஜி குறையுது. அட் தி சேம் டைம் நமக்கு அது எப்படி தெரியுதுன்னா அந்த சிஸ்டத்தோட டெம்பரேச்சர் குறையணும். அப்போ அடியபேட்டிக் ஒர்க்குன்னு சொன்னாலே அங்கே என்ன ஆகும், டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆகும். அடியபேட்டிக் ஒர்க்கு அப்படின்னா அந்த டெம்பரேச்சர் ஆஃப் தி சிஸ்டம் குறையணும். காரணம் அது வேலை செய்யும்போது டெல்டா யூ குறையுது. எப்போ இன்டர்னல் எனர்ஜி குறையுதோ அந்த சிஸ்டத்தோட டெம்பரேச்சரும் குறையணும். பிகாஸ் temperature delta U, they are directly proportional to each other. In the case 4 is most of the thermodynamic processes occur at constant pressure conditions. Any process which takes place in the open atmosphere, the pressure is constant, and therefore this is the most important case of all the 4. இந்த 4ல் இதுக்கு ரொம்ப முக்கியம் உண்டு. ஏன்னா நிறையா ப்ராசஸ் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனில் கூட சில ரியாக்ஷன் என்ன பண்ணுறோம், கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில் செய்கிறோம். அதனால் ப்ரெஷர் கான்ஸ்டன்ட் சொன்னோம்னாலே பி டெல்டா விங்கிற டைமில் பி கான்ஸ்டன்ட், இதில் எதுவுமே ஜீரோ ஆகாது. அதனால் பி டெல்டா விங்கிறது ஒர்க்குக்கு ஈக்குவலாக இருக்கும். இந்த ஈக்குவேஷனை மாற்றி கியூஸ் ஈக்குவல் டு டெல்டா யூ மைனஸ் டபிள்யூன்னு மாற்றிக்கிட்டோம். ஏன் மைனஸ் டபிள்யூ மாற்றிக்கிட்டேன், மைனஸ் இருந்துச்சுன்னா ஒர்க் டன் பை தி சிஸ்டம்னு அர்த்தம். இது ப்ளஸ் இருக்கிறதுனால இன்க்ரீஸ் இன் இன்டர்னல் எனர்ஜின்னு அர்த்தம். இது ப்ளஸ் இருக்கிறதுனால அப்சார்ப்ஷன் ஆஃப் ஹீட்னு அர்த்தம். அப்போ இதில் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா சர்டன் குவான்டிட்டி ஆஃப் ஹீட் அது அப்சார்ப் பண்ணுது. அதில் ஒரு பகுதியை வேலை செய்கிறதுக்கு பயன்படுத்திக்குது, மீதி பகுதியை இன்டர்னல் எனர்ஜியை ரைஸ் பண்ணுறதுக்கு பயன்படுது. அதிகமாகுது, இன்டர்னல் எனர்ஜி அதிகமாகுது, ரைஸ் ஆகுது. ஸோ வாங்குகிற ஹீட் என்ன பண்ணுறது, பிரிச்சுக்கும்போது ஒரு பகுதியை வேலை செய்கிறதுக்கு பயன்படுத்திக்குது, இன்னொரு பகுதியை இன்டர்னல் எனர்ஜி ரைஸ் பண்ணுறதுக்கு பயன்படுத்திக்குது. இப்போ ஒரு 400 ஜூல் வாங்கியிருக்குன்னு வச்சுக்கோம். 400 ஜூல் வாங்கியிருக்கு அப்படின்னா ஒரு 300 ஜூல் வேலை செஞ்சுருக்குது அப்படின்னா ஒரு 100 ஜூல் என்ன பண்ணுது, அதோட இன்டர்னல் எனர்ஜி ரைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கேஸில் குவான்டிட்டி ஆஃப் ஹீட்டும் இருக்குது, ஒர்க்கும் இருக்குது, இன்டர்னல் எனர்ஜி இருக்குது, எல்லாமே இருக்குது. அப்போ the case 4ல் when the pressure is constant, Q is equal to delta U minus W. That means the quantity of heat absorbed by the systems is utilized for doing some kind of work and at the same time for increasing the internal energy of the systems. நம்ம அனாலஜி பார்த்தோம்னா இன்கம் 400, அதில் எக்ஸ்பென்சஸ் 300, அப்போ 400 மைனஸ் 300 ஈக்குவல் டு 100 சேவிங்ஸ். அதே மாதிரி தான் இங்கேயும் 400 ஜூல் ஹீட்டை வாங்கியிருக்குது. A part of this heat is used for doing work, the remaining part is used for increasing the internal energy. ஒரு எக்ஸாம்பிள் தான் போட்டு காமிச்சிருக்கோம். 400 ஜூல் வாங்கியிருக்குது, 300 ஜூல் அது ஒர்க் பண்ணுறதுக்கு செலவு பண்ணுது, மைனஸ் டபிள்யூ ஒர்க் பண்ணுது. ஒர்க் பண்ணும்போது அதோடைய எனர்ஜி குறையணும். மீதி எவ்வளோ இருக்குது, 400 வாங்கிச்சு 300 செலவு பண்ணிட்டுது. எதுக்கு, ஃபார் டூயிங் தி ஒர்க். மீதி எவ்வளோ இருக்குது, 100. அப்போ அந்த 100ங்கிறது அந்த சிஸ்டத்தோட இன்டர்னல் எனர்ஜியை ரைஸ் பண்ணுறதுக்கு பயன்படும். அது ப்ளஸில் இருக்குது. ஸோ அண்டர் திஸ் கண்டிஷன் ஆஃப் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர், a part of the heat absorbed by the systems is used for doing the external work, the remaining part is used for increasing the internal energy. Thermodynamics ஃபஸ்ட்டில் வந்தோடனே நம்ம முதல்ல ஒரு thermodynamic function U internal energy பார்த்துருக்கோம். U stands for internal energy and delta U is equal to change in internal energy. அது ஃபஸ்ட்டில் வந்தோடனே அந்த U டெல்டா யூலாம் மேத்தமேட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டாக ஃபஸ்ட் லெவலே வந்துச்சு. இப்போ இதே ஃபஸ்ட் லெவலையே அனதர் தெர்மோடைனமிக் ஃபங்க்ஷன்ஸ் கால்டு என்தால்பி இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். செகண்டு ஃபங்க்ஷன் தெர்மோடைனமிக் ஃபங்க்ஷன் நம்பர் 2. முதல்ல போட்டது U, இப்போ போடுறது H. இப்போ இது வரைக்கும் 2 தெர்மோடைனமிக் ஃபங்க்ஷன் பார்க்குறோம். முதல்ல நம்பர் 1 இன்டர்னல் எனர்ஜி, நம்பர் 2 என்தால்பி. இந்த என்தால்பிக்கு ஆக்சுவல் நேம் ஹீட் கண்டென்ட்னு பேர். ஹீட் கண்டென்ட் ஆஃப் தி சிஸ்டம், ஒரு சிஸ்டத்தோட ஹீட் கண்டென்ட். அதை முதல் எழுத்து ஹெச்சை வச்சு டினோட் பண்ணுறோம். சரி, டினோட்டட் பை த கேபிட்டல் லெட்டர் ஹெச், ஹீட் கண்டென்ட் ஹெச், அதை வச்சு தான் செய்கிறோம். என்தால்பிங்கிறது
இப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கிற பழக்கத்தில் யூஸ் பண்ணக்கூடிய வேர்டு என்தால்பி தான். ஹீட் கண்டங்கிற வார்த்தையை பயன்படுத்த மாட்டோம். we use only the term enthalpy, but the symbol is H. இந்த ஹெச்ங்கிறது என்தால்பி, அதுக்காச்சும் டெஃபினேஷன் இருக்குன்னா அதுக்கு ஒரு டெஃபினேஷனே கிடையாது. இது வேறு மாதிரி நம்ம மேத்தமேட்டிக்கலாக ஒரு டெஃபினேஷன் கொடுத்துட்றாங்க எப்பொழுதுமே. எப்படி அப்படின்னா Pங்கிறது ப்ரெஷர், Vங்கிறது வால்யூம், ரெண்டு பேருக்குன்னா ப்ரெஷர் வால்யூம் ஒர்க்குன்னு பேர். ப்ரெஷர் வால்யூம் ஒர்க். ஒரு கேஸ் இருக்குது, எக்ஸ்பான்ஷன் ஆகுது, அதோட ப்ரெஷர் இருக்குது, வால்யூம் சேஞ்ச் இருக்குது, T delta V is equal to ஒர்க். அதனால் பிவின்னு ஒரு டேர்ம் எங்கே வந்தாலும் ப்ரெஷர் வால்யூம் ஒர்க்குன்னு அர்த்தம், அல்லது பிவி டேர்ம்ஸ்னு அர்த்தம். இட் இஸ் ஈக்குவலன்ட் ஃபார் ஒர்க். அப்போ இது ஒர்க்குக்கு ஈக்குவலாக இருக்குது, அவ்வளோதான். இது இன்டர்னல் எனர்ஜி. இது ரெண்டும் சேர்த்தா என்தால்பி. அப்போ என்தால்பி எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க? என்தால்பி இஸ் டிஃபைன்டு பை தி ஈக்குவேஷன் H is equal to E plus PV. இந்த ஈக்குவேஷன் தான் டெஃபினேஷனு. என்தால்பிக்கு டெஃபினேஷன் தனியாக கிடையாது. நம்ம வேணால் ஒரு சென்டென்ஸ் கொடுக்கலாம், பட் மேத்தமேட்டிக்கலி ஆர் systematically it is defined as H is equal to U plus PV, where H is equal to enthalpy, U is equal to internal energy, PV is equal to pressure volume, the product of pressure and volume, PV terms in per, it is equivalent to work. அப்போ Hங்கிறது U plus PV க்கு சமமாக இருக்குது. H enthalpy, Uங்கிறது internal energy, PVங்கிறது PV work, pressure volume work. ஸோ இது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என்தால்பி இஸ் டிஃபைன்ட் அஸ் தி சம் ஆஃப் தி ப்ராடக்ட் ஆஃப் ப்ரெஷர் வால்யூம் அண்ட் இன்டர்னல் எனர்ஜி. சம் ஆஃப் தி ப்ராடக்ட் ஆஃப் ப்ரெஷர் அண்ட் வால்யூம் அண்ட் இன்டர்னல் எனர்ஜி, தட் இஸ் H is equal to U plus PV. இந்த ஈக்குவேஷன் நமக்கு போதுமானது, வேறு சென்டென்ஸ் தேவையில்லை. தென் என்தால்பி பற்றி நமக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் தெரியும்? யூ இன்டர்னல் எனர்ஜி பற்றி ஒரு 4-5 பார்த்தோம், அதே மாதிரி இங்கேயும் பார்க்கலாம். முதல்ல என்தால்பிங்கிறது ஒரு எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி தட் டிபெண்ட்ஸ் அப்பான் தி மாஸ் ஆஃப் தி சப்ஸ்டன்ஸ் டேக்கன். அடுத்ததாக இது ஒரு ஸ்டேட் ஃபங்க்ஷன். இது ஒரு ஸ்டேட் ஃபங்க்ஷன். அப்படின்னா த வேல்யூ ஆஃப் தி என்தால்பி இன் எனி சிஸ்டம் actually depends upon the value in the final and initial states, but not on the path by which the process is carried over. ஒரு ப்ராசஸ் நடக்குது, அதில் என்தால்பி சேஞ்ச் இருக்குது, பட் இனிஷியல் வேல்யூ என்ன, ஃபைனல் வேல்யூ என்ன, அது முடிவு பண்ணக்கூடியது இனிஷியல் ஸ்டேட் அண்ட் ஃபைனல் ஸ்டேட் தான் முடிவு பண்ணும். அதனால் என்தால்பிங்கிறது ஒரு ஸ்டேட் ஃபங்க்ஷன்ஸ். பாத் ஃபங்க்ஷன்ஸ் அதனால் நமக்கு 2 தான் வரும். பாத் ஃபங்க்ஷனில் ஒன்று Q குவான்டிட்டி ஆஃப் ஹீட், இன்னொன்று W. ஸோ பொறுத்த வரைக்கும் நமக்கு Q ஒன்று, இன்னொன்று W, ரெண்டுமே பாத் ஃபங்க்ஷன் தான். ரெண்டுமே பாத் ஃபங்க்ஷன் தான். பட் ஒன் திங், இந்த Q ப்ளஸ் W அப்படின்னு போட்டோம்னா அது என்ன ஆகிடுது? ஸ்டேட் ஃபங்க்ஷன் ஆகிடுது. ஏன் ஸ்டேட் ஃபங்க்ஷன் ஆகிடுது அப்படின்னா Q ப்ளஸ் Wங்கிறது என்ன ஆகிடுது? டெல்டா U. டெல்டா Uங்கிறது ஸ்டேட் ஃபங்க்ஷன்ஸ். அதனால் Q தனியாக பாத் ஃபங்க்ஷன்ஸ், W பாத் ஃபங்க்ஷன்ஸ், Q ப்ளஸ் Wங்கிறது ஸ்டேட் ஃபங்க்ஷன்ஸ். இங்கே நமக்கு வந்து Hங்கிறது எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. இட்ஸ் எ ஸ்டேட் ஃபங்க்ஷன்ஸ் லைக் U இன்டர்னல் எனர்ஜி. ஸ்டேட் ஃபங்க்ஷனாலே அதோட வேல்யூ H1 H2ங்கிறது டிபெண்ட்ஸ் அப்பான் தி வேல்யூஸ் ஆஃப் தி சிஸ்டம்ஸ் இன் த இனிஷியல் ஸ்டேட் அண்ட் ஃபைனல் ஸ்டேட்ஸ். த ஸ்டேட் ஒன்லி கேன் டிசைட் தி வேல்யூ ஆஃப் H. அடுத்ததாக என்தால்பின்னு சொன்னோம்னாலே குவான்டிட்டி ஆஃப் ஹீட் அப்சார்ப் பை தி சிஸ்டம் தான். பட் அண்டர் கான்ஸ்டன்ட் வால்யூம் போட்டால் டெல்டா U போட்டோம். இங்கே நமக்கு கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் போட்டோம்னா அது என்ன ஆகிடும்? QPங்கிறது குவான்டிட்டி ஆஃப் ஹீட் அப்டைன்ட் அண்டர் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் கண்டிஷன்ஸ், தட் இஸ் ஈக்குவல் டு டெல்டா H. ஆல்ரெடி யூ ஹேவ் சீன் QV இஸ் ஈக்குவல் டு டெல்டா U. அதே போல் QPங்கிறது டெல்டா Hக்கு ஈக்குவலாக இருக்கும். அதனால் டெல்டா H வேணும்னு சொன்னோம்னா H2 மைனஸ் H1 அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணி ஆகணும். இந்த ரிலேட்டிவ் வேல்யூஸ் ஆஃப் H2 அண்ட் H1, H2 அதிகமாக இருக்குது, H1 காட்டலாம் அப்படின்னா டெல்டா Hங்கிறது நமக்கு பாசிட்டிவ் சைனாக இருக்கும், அது எண்டோதெர்மிக் ஆகிடும். அதனால் H1 அதிகமாக இருக்குது, H2 காட்டலாம் அப்படின்னா அப்போ உனக்கு டெல்டா Hங்கிறது நெகட்டிவ் ஆகிடும். டெல்டா H is equal to H2 minus H1,
That's enthalpy in the final state minus enthalpy in the initial state, because it is the change in enthalpy is a state. Enthalpy is a state function, therefore delta H also is equal to H2 minus H1. If H2 is higher than H1, then the enthalpy of the product will be higher than the reactant, and therefore it is called the endothermic process. Otherwise, H2 is less than H1, then it is called exothermic process. Endothermic இருந்துச்சுன்னா delta H will be plus இருக்கணும், exothermic இருந்துச்சுன்னா அது minus signல வரும். The next topic is relation between delta H and delta U. இது enthalpy change, இது internal energy change. ரெண்டுக்கு என்ன relation பார்க்கணும். Very important equations we will have here, and there are two important equations regarding the relation between delta H and delta U. ரெண்டு முக்கிய ஈக்குவேஷன் இருக்குது டெல்டா ஹெச் டெல்டா யூ ரிலேஷனில். ஒரு ஈக்குவேஷன், ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் அதை டிரைவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த ஈக்குவேஷனை தான் மறுபடியும் ஃபைனல் ஈக்குவேஷனாக மாற்ற போகிறோம். நம்மகிட்ட ஒரு சிஸ்டம் இருக்குது. இந்த சிஸ்டம் ஸ்டேட் 1லேருந்து ஸ்டேட் 2க்கு போகுது. இது ஒரு ப்ராசஸ். இதில் நமக்கு P இன்ட்டு விங்கிறது ஒர்க் டைம், இது ப்ரெஷர் இன்ட்டு வால்யூம்ங்கிறது ஒர்க் செய்யும்போது வால்யூம் சேஞ்ச் இருக்கணும், பட் தேர் ஷுட் நாட் பி எனி சேஞ்ச் இன் ப்ரெஷர். அதனால் P மஸ்ட் பி கான்ஸ்டன்ட் த்ரூ தி ப்ராசஸ். அதனால் ஆரம்பத்திலே P கான்ஸ்டன்ட் சொல்லிட்டு ஒரு கண்டிஷனை இம்போஸ் பண்ணிவிடுவோம். ஸோ சிஸ்டம் மூவ்ஸ் ஃப்ரம் ஸ்டேட் 1 டு ஸ்டேட் 2. தி ப்ரெஷர் இஸ் கெப்ட் கான்ஸ்டன்ட் த்ரூ தி ப்ராசஸ். நமக்கு டெல்டா ஹெச் டெல்டா யூ ரிலேஷன் வேணும். We know the definition of enthalpy H is equal to U plus PV. இதுதான் Hோட டெஃபினிஷனே. அதை ஸ்டேட் 1க்கு அப்ளை பண்ணுவோம். ஸ்டேட் 2க்கு அப்ளை பண்ணோம்னா we will have two different equations. ஸ்டேட் 1க்கு அப்ளை பண்ணும்பொழுது முதல்ல சொல்லியிருக்கோம் enthalpyங்கிறது ஸ்டேட் ஃபங்க்ஷன் whose value depends upon the pressure, volume and other factors of the systems at initial state 1. அதனால் ஸ்டேட் 1ல் அதோட என்தால்பி, அந்த சிஸ்டத்தோட என்தால்பி வேணும்னா H1 is equal to U1 plus P கான்ஸ்டன்ட், அதனால் விட்டுடலாம், Vயை V1 போட்டுக்கலாம். ஸோ H1 is equal to U1 plus P into V1. இது என்தால்பி அது சிஸ்டம் the initial state keeping the pressure constant. இதே சிஸ்டம் ஸ்டேட் 2ல் இருந்துச்சுன்னா அப்போ நமக்கு H2 is equal to U2 plus P into V2ன்னு ஒரு ஈக்குவேஷன் வரும். ஸ்டேட் 1லேருந்து ஸ்டேட் 2 போகும்போது என்தால்பி சேஞ்ச் ஆகுது. இனிஷியல் என்தால்பி H1, ஸ்டேட் 2ல் அதோட என்தால்பி H2. இப்போ அந்த ப்ராசஸில் என்ன சேஞ்ச் நடந்திருக்குது, நிறைய சேஞ்சஸ் நடக்குது. என்தால்பி சேஞ்ச் ஆகிருக்குது, இன்டர்னல் எனர்ஜி சேஞ்ச் ஆகிருக்குது, ப்ரெஷர் சேஞ்ச் ஆகலை. பிகாஸ் வி ஹவ் கெப்ட் ப்ரெஷர் கான்ஸ்டன்ட். நமக்கு பர்பஸாக ப்ரெஷர் கான்ஸ்டன்ட் ஆகிருக்கணும்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம். இந்த வால்யூம் சேஞ்சஸ் நமக்கு வேண்டியது டெல்டா ஹெச் வேணும். டெல்டா ஹெச்சுக்கு இது என்ன, எப்படியுமே என்தால்பி சேஞ்ச் அப்படின்னு சொன்னோம்னாலே இந்த வேல்யூ இந்த ஃபைனல் ஸ்டேட் மைனஸ் வேல்யூ இந்த இனிஷியல் ஸ்டேட் H2 மைனஸ் H1 தான் நமக்கு என்தால்பி சேஞ்சுன்னு வரும். அப்போ இந்த ஈக்குவேஷன் ரைட் ஹேண்ட் சைடில் கூடிய ஈக்குவேஷன்ஸ் H2 இதிலேருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவேஷனை நம்ம என்ன பண்ணுறோம், சப்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறோம். இந்த ஈக்குவேஷன் வந்து வச்சுக்கலாம். இந்த ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுட்டோம்னா ஈக்குவேஷன் 2லேருந்து ஈக்குவேஷன் 1 கழிக்க போகிறோம். ஈக்குவேஷன் 2 மைனஸ் ஈக்குவேஷன் 1 என்ன கிடைக்கும், H2 மைனஸ் H1 கிடைக்கும். H2 மைனஸ் H1 is equal to ரைட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது, U2 ப்ளஸ் PV2 இருக்குது. U2 ப்ளஸ் P இன்ட்டு V2 இருக்குது. இதிலிருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு வேல்யூஸை நம்ம சப்ஸ்ட்ராக்ட் பண்ணுவோம். அதான் இந்த மைனஸ் ஐ. அப்போ ரைட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது, U2 ப்ளஸ் PV2 இருந்துச்சு. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது, U1 ப்ளஸ் P இன்ட்டு V1 இருக்குது. ஸோ H2 மைனஸ் H1 நமக்கு வேண்டியது என்தால்பி சேஞ்ச் வேணும். H2 ரைட் ஹேண்ட் சைடில் ஈக்குவேஷன் 2. ஸோ ஈக்குவேஷன் 2 மைனஸ் ஈக்குவேஷன் 1 போடுறோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தோம்னா H2 மைனஸ் H1 வருது. LHS வந்து எப்படிது, H2 மைனஸ் H1 இங்கே இருக்குது.
ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தோம்னா இதில் u2 + pv2லேருந்து u1 + p1 சப்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். இதுதான் நமக்கு வேண்டிய ஈக்குவேஷன்ஸ். இதுக்கு அடுத்தது u2 - u1 இன்டர்னல் எனர்ஜிலாம் தனியாக கொண்டு போயிடலாம். u2 - u1 ப்ளஸ் p into v2 - v1. ஸோ u2 - u1 ப்ளஸ் p into v2 - v1 சொல்லிட்டு ப்ராக்கெட்டை நீக்கி ரீஅரேஞ்ச் பண்ண போகிறோம். அதே மாதிரி h2 - h1 என்ன ஆகிடும், டெல்டா h ஆகிடும். டெல்டா h இஸ் ஈக்குவல் டு u2 - u1 ப்ளஸ் ப்ரெஷர் இருக்குது, காமன் ஃபேக்டர், அது ப்ரெஷர் எடுத்தோம்னா p into v2 - v1 அப்படின்னு ஆகிடும். ஸோ h2 - h1 டெல்டா h, u2 - u1 ஃபஸ்ட்டு ஃபேக்டர் ப்ளஸ் p காமன் ஃபேக்டர் இன்ட்டு v2 - v1 இந்த ஈக்குவேஷன்ஸ். அடுத்த ஸ்டெப்பில் டெல்டா h இஸ் ஈக்குவல் டு u2 - u1 டெல்டா u இருக்கும் ப்ளஸ் p இன்ட்டு v2 - v1 டெல்டா v ஆகிடும். இந்த ஈக்குவேஷன் நமக்கு தேவையான ஈக்குவேஷன்ஸ். இது ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். இந்த ரிலேஷன் பிட்வீன் டெல்டா ஹெச் அண்ட் டெல்டா யூங்கிறது ரெண்டு ஈக்குவேஷன்ஸ். இது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஈக்குவேஷன்ஸ், அது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ஸோ டெல்டா ஹெச் இஸ் ஈக்குவல் டு டெல்டா யூ ப்ளஸ் பி இன்ட்டு டெல்டா வி. பி இஸ் கான்ஸ்டன்ட், டெல்டா வி இஸ் த வால்யூம் சேஞ்ச், பி இன்ட்டு டெல்டா விங்கிறது ஒர்க்கு. அப்போ டெல்டா ஹெச்ங்கிறது என்தால்பி சேஞ்ச் சொன்னோம்னா சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி ப்ளஸ் த ஒர்க் டன் பை தி சிஸ்டம்ஸ். எக்ஸ்ட்ரா ஒர்க் தான் இது. அது இன்டர்னல் எனர்ஜி இருக்குது, கூடவே இந்த ஒர்க்கும் சேர்ந்தா தான் டெல்டா ஹெச். இப்போ இந்த ஈக்குவேஷனுக்கு என்ன எய்ம், என்ன நோக்கம்னு கேட்டோம்னா, மோஸ்ட் ஆஃப் தி எக்ஸ்பெரிமெண்ட்ஸில் இந்த டெல்டா யூங்கிற வேல்யூ ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் எக்ஸ்பெரிமெண்ட்டில். அதனால் அந்தந்த ரியாக்ஷனுக்கு டெல்டா யூலேருந்து டெல்டா ஹெச் வேல்யூவை கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ கால்குலேஷன் ஆஃப் டெல்டா ஹெச் ஃப்ரம் தி எக்ஸ்பெரிமெண்டல் வேல்யூ ஆஃப் டெல்டா யூ. அப்போ டெல்டா ஹெச் டெல்டா யூ ரிலேஷன் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, எய்தர் இஃப் டெல்டா யூ இஸ் அவைலபிள் we can calculate delta H, or if delta H is available we can calculate delta U. delta U கிடைச்சா delta H calculate பண்ணலாம், இல்லை delta H கிடைக்கிற வேல்யூ delta U calculate பண்ணலாம். that's the idea of the relation between delta H and delta U. அந்த மாதிரி ஒரு வேல்யூ கொடுத்தா இன்னொரு வேல்யூ கண்டுபிடிக்கலாம். அப்படின்னா அதுக்கு நமக்கு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் வேணும். என்ன வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ரெஷர் எவ்வளவு, வால்யூம் சேஞ்ச் எவ்வளோ, இதெல்லாம் தெரிஞ்சால் தான் இந்த டெல்டா யூலேருந்து டெல்டா ஹெச்சோ அல்லது டெல்டா ஹெச்சோ டெல்டா யூ கண்டுபிடிக்க முடியும். இதெல்லாம் தெரியணும். இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் செய்யும்போதெல்லாம் இந்த ப்ரெஷர் டெல்டா வி இந்த வால்யூம் சேஞ்செல்லாம் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் சிரமம். அதனால் இந்த ஈக்குவேஷன் தப்பு கிடையாது, நல்ல ஈக்குவேஷன் தான். பட் இதோட ஒரு பெட்டர் ஈக்குவேஷன் இருக்குது, அது ஈஸியாக அப்ளை பண்ணலாம். அந்த மாதிரி செய்யும்போது நமக்கு எக்ஸ்பெரிமெண்ட் செய்ய வேண்டாம், ப்ரெஷர் மெஷர் பண்ண வேண்டாம், வாட்ஸ் வால்யூம் சேஞ்ச் தேவையில்லை, எதுவுமே வேண்டாம். ஈக்குவேஷன் சொன்னோன்னு ரியாக்ஷன் சொன்னோன்னே டெல்டா ஹெச்லேருந்து டெல்டா யூஓ அல்லது டெல்டா யூலேருந்து டெல்டா ஹெச்சோ கால்குலேட் பண்ண முடியும். அதனால தான் இந்த ஈக்குவேஷனை பண்ண போகிறோம், மாடிஃபை பண்ண போகிறோம். இந்த ஈக்குவேஷனை மாடிஃபை பண்ண போகிறோம். எதுக்கு, இன்னொரு பெட்டர் ஃபார்முக்கு மாடிஃபை பண்ண போகிறோம். அந்த ஃபார்மில் தான் நமக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். எம்சிக்யூ வரைக்கும் அதுதான் யூஸ் பண்ண போகிறோம். இதில் நமக்கு நிறைய ப்ராப்ளம் போட முடியாது. ஏன்னா வால்யூம் சேஞ்சு, ப்ரெஷர் இதெல்லாம் தெரியணும். அது டேட்டா இஸ் நாட் அவைலபிள். Now we have the relation between delta H and delta U as delta H is equal to delta U plus P into delta V. அந்த ஈக்குவேஷன் நமக்கு போதும், முக்கியம்தான். அதோட முக்கியமான ரிலேஷன் நமக்கு தேவைன்னு சொன்னோம். ஏன்னா எல்லா ப்ராப்ளமும் அந்த ஈக்குவேஷன் தான் பேஸ் பண்ணி போட போகிறாங்க. அதனால் அந்த ஈக்குவேஷனை எக்ஸ்டெண்ட் பண்ணி வேற ஒரு முக்கியமான ஸ்டேஜுக்கு கொண்டு போக போகிறோம். இங்கே என்ன கண்டிஷன்ஸ் அப்படின்னா, ஒன் ஆஃப் த கண்டிஷன், அதில் ரியாக்டன்ஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸில் அட்லீஸ்ட் ஏதாச்சும் ஒரு கேஸியஸ் சப்ஸ்டன்ஸ் இருக்கணும். ரியாக்டன்ஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸில் அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் த ரியாக்டன்ட் ஆர் ஒன் ஆஃப் த ப்ராடக்ட் மஸ்ட் பி இன் த கேஸியஸ் ஸ்டேட். The reaction should involve at least one reactant or product in the gaseous state. Second condition is that gas must behave ideally.
அட்லீஸ்ட் ஒரு ரியாக்டன்ட் அல்லது ஒரு ப்ராடக்ட் கேஸாக இருக்கணும். அந்த கேஸ் ஐடியலாக பிஹேவ் பண்ணணும். இந்த 2 கண்டிஷன் இருந்துச்சுன்னா நம்ம செகண்ட் ஸ்டேஜுக்கு போக முடியும், இல்லைன்னா செகண்ட் ஸ்டேஜ் போக முடியாது. இப்போ நமக்கு ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் இருக்குது. பிவிசி ஈக்குவல் டு என்ஆர்டின்னு பேர். ரியாக்டன்ஸ் டு ப்ராடக்ட்ஸ் போகும்போது ரியாக்டன்ஸ் ஆர்னு வச்சுக்கலாம் அல்லது 1ன்னு வச்சுக்கலாம். ப்ராடக்ட் பின்னு வச்சுக்கலாம் அல்லது 2ன்னு வச்சுக்கலாம். நம்ம என்ன பண்ணுறோம், 1ன்னு வச்சுக்கோ. ப்ராடக்ட் சைடில் ப்ரெஷர் இருக்குது கான்ஸ்டன்ட், வால்யூம் இருக்குது V1 ஈக்குவல் டு N1 இன்ட்டு R இன்ட்டு T. இந்த டெம்பரேச்சர் கான்ஸ்டன்டாக வச்சுக்கிறோம். இப்போ இந்த கண்டிஷனில் டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட், ஆர் கேஸ் கான்ஸ்டன்ட். அதனால் P இஸ் இன்ட்டு V2 இஸ் ஈக்குவல் டு N2 இன்ட்டு RT அப்படின்னு வந்துடும். இதில் எது கான்ஸ்டன்ட்? ப்ரெஷர் கான்ஸ்டன்ட், ஆர் கான்ஸ்டன்ட், T கான்ஸ்டன்ட். வால்யூம் மட்டும் V1 V2க்கு மாறுது. ஏன் மாறுது அப்படின்னா there is the change in the number of moles of the reactants and products. N1 mole இருந்துச்சு reactants, இப்போ N2 moles-ஆக மாறுது. அந்த N1 N2 போகும்போது நம்பர் ஆஃப் மோல்ஸ் மே இன்க்ரீஸ் ஆர் மே டிக்ரீஸ், இப்போ தெரியாது. எப்படி இருந்தாலும் நமக்கு ஒரு சேஞ்ச் இருக்கணும். சேஞ்ச் இந்த ஈக்குவேஷன் அப்ளை பண்ணலாம், இல்லாட்டி முடியாது. இப்போ நமக்கு ஈக்குவேஷன் இது 1, இந்த ஈக்குவேஷன் 2. ஆஸ் யூஷுவல் ஈக்குவேஷன் 2லேருந்து ஈக்குவேஷன் 1 சப்ஸ்ட்ராக்ட் பண்ண என்ன கிடைக்கும்? ஈக்குவேஷன் 2 மைனஸ் ஈக்குவேஷன் 1. P into V2 லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது. P into V2 மைனஸ் இங்கே P into V1 இருக்குது. தட் இஸ் ஈக்குவல் டு N2 into RT மைனஸ் N1 into RT அப்படின்னு கொண்டு வந்துடலாம். ஸோ P into V2 மைனஸ் P into V1 is equal to N2 into RT right hand side minus left hand side N1 into RT. எது காமன் ஃபேக்டர், எது கான்ஸ்டன்ட், எல்லாத்தையும் நம்ம நீக்கிட்டோம்னா இப்போ ப்ரெஷர் கான்ஸ்டன்ட். ஸோ P into V2 minus V1 is equal to RT into N2 minus N1. So the next step, V2 minus V1 is delta V. So P into delta V is equal to N2 minus N1, that is called delta N. Change in the number of moles of gases, products and reactants into RT அப்படி இந்த ஈக்குவேஷன் ரெடியூஸ் ஆகிடும். நமக்கு ஆல்ரெடி ஒரு ஈக்குவேஷன் இருக்குது, டெல்டா ஹெச் டெல்டா இ ரிலேஷன், டெல்டா ஹெச் டெல்டா யூ ரிலேஷன். அது டெல்டா ஹெச் இஸ் ஈக்குவல் டு டெல்டா யூ ப்ளஸ் பி டெல்டா வி இருந்துச்சு. டெல்டா ஹெச் டெல்டா யூ ஈக்குவேஷனை கொண்டு போய் பி டெல்டா விக்கு பதிலாக டெல்டா என் இன்ட்டு ஆர்டியை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு கிடைக்க ஈக்குவேஷன் என்ன கிடைக்கும்? டெல்டா ஹெச் இஸ் ஈக்குவல் டு டெல்டா யூ ப்ளஸ் டெல்டா n into the final relation between delta h and delta u is delta h is equal to delta u plus delta n into RT னு இருக்குது. இந்த டெல்டா என்னங்கிறது நம்பர் ஆஃப் மோல்ஸில் ஒரு சேஞ்சு, குறிப்பாக கேசியஸ் ரியாக்டன்ஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸாக இருக்கணும். அதனால் இந்த டெல்டா எண்ணுக்கு பதிலாக டெல்டா என் அப்படின்னு போட்டு ப்ராக்கெட்டில் ஒரு ஜின்னு ஒரு டேர்ம் சேர்த்தா கரெக்டாக. இந்த டெல்டா என்னங்கிறது N2 minus N1, டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் கேஸஸ் ப்ராடக்ட் மைனஸ் டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் கேஸ் ரியாக்டன்ஸ். அதனால் வெறும் கேஸஸ் பற்றி இங்கே வருது, லிக்விட்ஸ் சாலிட்ஸில் நம்பர் ஆஃப் மோல்ஸ் இங்கே வரக்கூடாது. அதனால் இந்த டெல்டா என்னன்னு ஜென்ரலாக போகிறதுக்கு பதிலாக டெல்டா என் போட்டு ப்ராக்கெட்டில் ஜி போட்டோம்னா மோஸ்ட் அப்ராப்ரியேட்டாக இருக்கும். ஜி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் கேஸ். அப்படி டெல்டா என்ஜி அப்படின்னு நான் அர்த்தம்னா த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தி டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் கேஸஸ் ப்ராடக்ட் அண்ட் the gaseous reactant. We are concerned only with the gaseous products and the gaseous reactants. We don't bother about the reactants and products are in the solid state and the liquid state. Liquid state solid state கூடிய reactant product பற்றி இந்த ஈக்குவேஷனை கவலை கிடையாது. அந்த ரியாக்ஷனில் எது கேஸாக மாறுதோ அந்த நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் gaseous product and number of moles of gaseous reactants அந்த ரெண்டு ஃபேக்டர் அதை வச்சு டெல்டா என்ஜி கண்டுபிடிக்கலாம். அதனால் அந்த பழைய ஈக்குவேஷன் காட்டணும். இது எந்த வழியில் பெட்டர் அப்படின்னா டெல்டா ஹெச்லேருந்து டெல்டா யூ கண்டுபிடிக்கலாம் அல்லது டெல்டா யூலேருந்து டெல்டா ஹெச் கண்டுபிடிக்கலாம். பட் ஒன் திங்,
நமக்கு என்ன டெம்பரேச்சர் கொடுத்தா போதும், ஆர் இஸ் கான்ஸ்டன்ட். டெல்டா என்ஜிங்கிறது எக்ஸ்பெரிமெண்ட்டே செய்ய வேண்டாம், அந்த ரியாக்ஷன் எழுதினாலே டெல்டா என்ஜி கண்டுபிடிச்சி போடலாம். Therefore the final equation is delta H is equal to delta U plus delta N, particularly for gaseous state, into R into T. இதில் டெல்டா என்ஜி அப்படிங்கிறது என்னென்னா total number of moles of gaseous product, minus total number of moles of gaseous reactant. Product P வச்சுக்கலாம், reactant R வச்சுக்கலாம். இதில் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா இந்த டெல்டா என்ஜி மட்டும் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ரியாக்ஷன் நமக்கு வந்து N2 plus 3H2 reversibly gives 2NH3. இந்த மாதிரி ஈக்குவேஷனை டெல்டா என்ஜி கண்டுபிடிக்கணும்னா you must know the physical state of the reactants and the products, particularly N2ங்கிறது கேஸு, H2ங்கிறது கேஸு, அமோனியா NH3 அதுவும் கேஸ் தான். and therefore delta Ng will be is equal to ரைட் ஹேண்ட் சைடில் எவ்வளோ டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ், எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் இருக்குது அப்படின்னா ஒரே ப்ராடக்ட் அமோனியா, அதில் டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் அளவு 2 மைனஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 2 ரியாக்டன்ஸ் இருக்குது. அப்போ இதில் 1 மோல் இருக்குது, இதில் 3 மோல் இருக்குது. அப்போ 2 மைனஸ் போட்டோம்னா இந்த 1 + 3 கூட்டி அதுலேருந்து சப்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். அதனால் 2 மைனஸ் இங்கே 1 மோல் நைட்ரஜன் இருக்குது, ப்ளஸ் இங்கே 3 மோல் ஹைட்ரஜன் இருக்குது. ஸோ தி வேல்யூ வில் பி 2 minus 4 is equal to -2. We have seen the relation between delta H and delta U as a final equation. Delta H is equal to delta U plus delta Ng into RT. Delta H is equal to delta U plus delta Ng into RT. அந்த ஈக்குவேஷன் என்ன யூஸ் கேட்டோம்னா டெல்டா ஹெச் கொடுத்தா டெல்டா யூ கண்டுபிடிக்கலாம், டெல்டா யூ கொடுத்தா டெல்டா ஹெச் கண்டுபிடிக்கலாம். அதான் யூஸு. கூடவே அவங்க என்ன ரியாக்ஷன் கொடுத்துருக்கணும், கம்பஷன் ஆஃப் சம் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் கொடுத்துருக்கலாம், அல்லது ஃபார்மேஷன் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் கொடுத்துருக்கலாம். டெம்பரேச்சர் கொடுத்தா போதும், மற்ற இது எதுவுமே வேண்டியதில்லை. அதுக்குள்ள பேசிக் ஐடியா இப்போ நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ இந்த பேசிக் ஐடியா இருந்துச்சுன்னா we can solve any problems related to the delta H, delta U intercalculations. This idea can be used for the calculation of delta H from delta U and vice versa. இப்போ நமக்கு டெல்டா என்ஜியோட நியூமெரிக்கல் வேல்யூங்கிறது ஒன்று இருக்குது, இன்னொன்று சைன் அப்படின்னு இருக்குது. சைன் நியூமெரிக்கல் வேல்யூ 2 இருக்குது. முதல்ல சைனை பொறுத்தே நமக்கு வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். அதனால் டெல்டா என்ஜியோட சைன் வந்து எப்படி இருந்துச்சுன்னா இந்த டெல்டா ஹெச் டெல்டா யூ கம்பேர் பண்ணும்போது எது அதிகமாக இருக்கும், எது குறைவாக இருக்கும் அப்படின்னு பார்க்குறதுக்கு ஒரு சின்ன ஐடியா கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு கேஸ் இஸ் டெல்டா என்ஜி இஸ் பாசிட்டிவ். நியூமெரிக்கல் வேல்யூ பற்றி கவலை கிடையாது. +2 இருக்கலாம், +3 இருக்கலாம், அல்லது +1.5 கூட இருக்கலாம். ப்ளஸ்ன்னு இருந்துட்டாலே என்ன கண்டிஷன், அல்லது என்ன ரிசல்ட்னு கேட்டோம்னா டெல்டா ஹெச் வில் பி ஹையர் தேன் டெல்டா யூ. அப்போ டெல்டா என்ஜிங்கிறது ஒரு ஃபேக்டர். அதை நீ கால்குலேட் பண்ணோம்னா ஈக்குவேஷன்லேருந்து அது பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா டெல்டா ஹெச் வில் பி ஹையர் தேன் டெல்டா யூ. அதே பாசிட்டிவில் நெகட்டிவ் வந்துச்சுன்னா அப்போ அந்த ரிவர்ஸ் கேஸ் டெல்டா ஹெச் வில் பி லெஸ் தேன் டெல்டா யூ, ஆர் யூ கேன் சே டெல்டா யூ வில் பி ஹையர் தேன் டெல்டா ஹெச், வாட் எவர் மே பி தி கேஸ். எப்பவும் வச்சுக்கலாம். ஒருவேளை டெல்டா என்ஜியோட வேல்யூவை சைன்லாம் 0 வந்துச்சுன்னா, வேல்யூ 0 வந்துச்சுன்னா அப்போ உங்களுக்கு டெல்டா ஹெச் வந்து டெல்டா யூக்கு ஈக்குவலாக இருக்கும். இந்த 3 கேஸ் தான். இது எப்பயாச்சும் ரேராக கேட்பாங்க. மற்றபடி இந்த டெல்டா என்ஜியோட வேல்யூ ப்ளஸ் அண்ட் மைனஸில் வரக்கூடிய கேசஸ் நிறையா இருக்குது. அதனால் டெல்டா என்ஜியோட சைன் பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா டெல்டா ஹெச் வில் பி ஹையர் தேன் டெல்டா யூ. நெகட்டிவாக இருந்துச்சுன்னா டெல்டா ஹெச் வில் பி லெஸ் தேன் டெல்டா யூ. 0வாக இருந்துச்சுன்னா அது டெல்டா ஹெச் டெல்டா யூ ஈக்குவலாக இருக்கும். இது எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னா ஒரு சின்ன ப்ராப்ளம் போட்டால் தான் அப்ளை பண்ண முடியும்.